இன்னொரு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, வாழ்க்கை துணை அதாவது ஒரு வம்புத்தனமான வறட்சியாக பேசக்கூடிய ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை துணை சிலருக்கு அமைஞ்சிடும், ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சிடும் அமைஞ்சிடும். இதை பற்றி இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட இடத்தில் சைதுல் ஹாத்திர் அவரை சொல்றாரு என்னண்டா, அவங்க என்ன விளங்கணும்டா, இதுக்குள்ள என்ன மாதிரி நடந்து கொள்றேன்னு பெரிய வழியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொறுமை தான் இதுக்கு என்ன வழி. காரணம், நீ செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹு தாலா இது என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நீ அதுல சபர் செய், அதுல என்ன செய், சபர் செய், தொடர்ந்து நல்ல முறையில் பேசு, சபர் செய். உனக்கு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீ சபர் செஞ்சுக்கின்றே வா, உனக்கு அது அஜிராகவே என்ன செய்யும், மாறிக்கண்டே வரும். அதை அல்லாஹ் உனக்கு தந்திக்கிறான். காரணம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான், அவன் செய்யக்கூடிய அமல் அதை கொண்டு போய் என்ன செய்யாது, அவனை சேர்க்காது. அந்த அமல் அவ்வளவு அமல் செய்யல. அல்லாஹு தஆலா ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ், அல்லாஹ் அவன் வெறுக்கக்கூடியதை கொண்டு சோதித்து கொண்டே இருப்பான். அந்த பொறுமையின் காரணமாக அதை கொடுக்கிறதுக்கு, பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு. இந்த உண்டை விளங்கி அதை மட்டும் நம்ம சபர் செஞ்ச மாட்டா. யாராவது மனைவியை பற்றி வெளியே முறைப்பட்டு கொண்டும், கணவனை பற்றி வெளியே முறைப்பட்டு கொண்டு இருப்போமா? முறைப்பட வேண்டிய விஷயங்கள் அது கோர்ட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள். ஆனால் முறைப்படுறது யார்கிட்ட, ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், மனைவி பற்றி எல்லாருக்கும் தெரியும், கணவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒத்தனும் தீர்வு சொல்கிறேன் இல்லை, அவன் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, அவன் வெளியே சொல்ல போகிறது இல்லை, அவன் என்ன செய்யறது இல்லை, வெளியே சொல்ல போகிறது இல்லை. இதை நம்ம என்ன செய்கிறோம் சொன்னால், இதை புரிந்து கொள்ளாமல் அதை அஜிராக மாற்றி இருக்கலாம். உங்களை பற்றி ஒருத்தர் புறம் பேசினான் ஒரு செய்தி வருது, ஹத்திசா பண்ணிக்கங்க, அதை அஜிராக என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். உங்களை பற்றி இன்னும் சொல்ல போனா, யா அல்லாஹ் இவர் செய்கிற விமர்சனத்தை விட நான் தகுதியான. அபூபக்கர் தான் என்ன சொல்லுவாங்க, நிறைய சலஃபுகள் என்ன சொன்னாங்க, அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன். யா அல்லாஹ், அவர்கள் சொல்வதை கொண்டு என்னை குற்றம் பிடித்து விடாதே. சலஃபுகள் பயந்தேடம் பாராட்டொண்டு வந்தா, இவன் சொல்றதை விட நான் தகுதியானவன் நினைக்கல, அவங்க இவன் சொல்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு என்னை பற்றி தெரியும். அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், அவர்கள் சொல்வதை விட்டு என்னை குற்றம் பிடித்து விடாதே. வக்ஃபிர் லி மா லா யஅலமூன், அவர்களுக்கு தெரியாதவைகள் உண்டு, அவைகளை எனக்கு மன்னித்து விடு. அவங்களுக்கு தெரியாதவை என்னது, நிறைய உண்டு, அது உனக்கு தெரியும், மன்னித்து விடு. அதே போல வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் நினைப்பதை விட என்னை உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்கு. அவங்க ஒரு அந்தஸ்து நினைப்பாங்க, அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் என்ன செய்து விடு, ஆக்கிவிடு. நம்ம கேட்க வேண்டிய துவா இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது, நியத். அப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில சிர், ஒரு ரகசியம் இருக்கிறண்டா, உங்களுக்கு அமல்களே செய்ய முடியாது விட்டாலும் இந்த பொறுமை, இந்த விட்டு கொடுப்பு, இந்த பணிவு, அந்த பணிவை நீங்க பணிவா இருக்கிறவர் என்று தெரியாம போகட்டும், அதுதான் நிம்மதி. அதனால தான் பிரபல்யம் ஒரு சோதனை. பிரபல்யம் என்ன, ஒரு சோதனை. ஏன்னா உங்களுக்கு தகுதி இல்லாத அத்தனை புகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். பிரபல்யம் ஒரு சோதனை என்ன தெரியுமா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சியில் 90% நீங்க தகுதியே இல்லை, நீங்க தகுதியே இல்லை. புகழ்றவனுக்கு சரியா புகழவே தெரியாது உலகத்தில். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, ஒன்றை குறைச்சி புகழும் அல்லது கூட்டி புகழுவோம். குறைச்சி புகழ்ந்தா கவலை வரும். இன்னொரு விஷயம் இருக்காது, நீங்க விட்டுட்டீங்கன்றுவோம். சரியா, ஏன் குறைச்சிட்டான்டா, கூட்டிட்டான்னு சொன்னா ஒரு அளவு சமாளிச்சுட்டு பேத்துருவோம், ஏன்னா இருக்கிற பரவாயில்ல நல்லது தானே போயிடுவோம். இருக்கிறதால என்ன மாட்டேன், இதெல்லாம் நம்மளோட பிரச்சனையோட சபசிர். நமக்கு ஒரு இது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபி, ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும், ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எத்தனையோ சலஃபுகள் காலையில் வீட்டிலிருந்து உணவுகளை கட்டி கொண்டு போய்க்கிறாங்க, அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்வார்கள், வீட்டுக்கு வந்து என்ன நோன்பு திறந்துட்டு வந்து சேருவார்கள். அவங்க நோன்பு திறந்த விஷயம் அவங்களோட மனைமார்களுக்கு தெரியாது. அப்போ இந்த செய்திகள் மாணவர்கள் மூலம் அறியப்பட்டு என்ன செய்து வருது. ஏன்னா ஒரு ஆசிரியருடைய வளமை யாருக்கு தெரிய வந்துடும், மாணவருக்கு என்ன செஞ்சிடும், தெரிய வந்துடும். அவரோடு இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த விளக்கத்தையும் சேர்த்து நான் ஏன் சொல்றேன்னா, எங்களோட கேள்வி முதல்ல அங்கே தான் போகும். இது சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னால கேள்வி அங்கே தான் போகும். எப்படி தெரியும் இவருக்கு, சரியா? இதெல்லாம் மாணவர்களுக்கு என்ன, மாணவர்களுக்கு பொதுவாக ஒரு ஆசிரியரோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவரை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன செய்திருக்கும், தெரிந்திருக்கும். இந்த மாதிரியான வரலாறு விஷயங்கள் நம்ம நிறையவே என்ன செய்யலாம், அறிஞர்களோட வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அமலால, ஒரு இபாதத்தால தாங்கள் அறியப்படுவதை ஃபித்னா என்று நினைத்தார்கள். உண்டு அறியப்பட்டுட்டா உங்களுக்கு ஒரு துவா கபூல் ஆகிட்டுன்னு வைங்களேன். நீங்க ஒரு துவா கேட்குறீங்க, உங்களுக்கு நல்லா விளங்குது, நீங்க கேட்ட துவா என்ன செஞ்சுட்டு கபூலாகி விட்டது, உடனே என்ன செஞ்சு கபூலாகி விட்டேன்னு விளங்கினா நீங்க புரிஞ்சுக்கங்க, இதை பிரபலியப்படுத்தி தெரிய வேணாம். இது நீங்க ஃபித்னாக்குள்ளாக்குறீங்க மற்றவங்களை. ரெண்டாவது உங்களே வந்து என்ன செய்றீங்க, புகழ வைக்கிறீங்க. யாருக்கு சொல்லலாம்டா, ஒருத்தர் சோதனையில் அகப்பட்டு இருக்கிறார், தடுமாறுறாரு, அவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், துவா கேளுங்க. எனக்கும் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்குது, இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்குது, உங்களுக்கு அது படிப்பினே இருக்கும், முடிச்சிடலாம். இது அப்படி இல்லை. அந்த ஆளுக்கு துவா கபூல் செஞ்சதை 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்க பாருங்க, எந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாலும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்து, இது 10 வருஷமா அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறான்.
உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துதா, நீங்க என்ன நினைக்கணும்டா, அல்லாஹ் உங்களை நல்லவர்ன்றதுக்காக கபூல் செஞ்சா நினைக்க கூடாது. நீங்க உங்களுக்கு கீழுள்ள மக்களுக்கு செய்யற உதவியால உங்களுக்கு கபூல் செஞ்சிருக்கலாம். காஃபிராக இருந்தாலும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். காஃபிராக இருந்தாலும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வோட உதவி என்ன செய்யும், வரும். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவனுக்கு நீங்க தகுதியே இல்லாதவராக இருந்தாலும் பொருளாதாரம் வரும். நீங்க கொடுக்குறீங்கன்னு வளர்த்து உங்களுக்கு கிடைச்சதுக்காக ரப்பி அக்கிரமன் அல்ல, தரவில்லை என்பதற்காக ரப்பி அஹானனும் அல்ல. அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான்னு அர்த்தம் இல்லை, என்னை சங்கைப்படுத்தி விட்டான்னு அர்த்தமும் இல்லை. இதை வச்சு நம்ம முடிவெடுக்க இயலாது. அப்படின்னா காரூன் தான் சிறந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தாழ்ந்தவர் அர்த்தமாகிறோம். ஆனால் அந்த பழக்கம் நம்மகிட்ட என்ன செய்து இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, மாற்றிவிட வேண்டும் இந்த முக்கியமான 2 பகுதிகள். இது இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது நிறைய செய்திகள் இருக்கு. அதாவது நமது அமல்களை நம்ம சம்பாதிக்க முடிந்த கோட்டை விடக்கூடிய பகுதிகள். மிக பிரதானம் எண்ணங்களால் நாம் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறோம் அல்லாஹ்வோட நெருங்கி, எம்மை உயர்த்தாமல் எம்மை பணிந்து வைத்துக் கொண்டு. 2வது, எமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிந்த தொடர்பு என்ன, யாருக்குமே தெரியாமல், தெரிய விரும்பாத, தெரிந்தால் கவலைப்படுகின்ற வேதனைப்படுகின்ற விஷயமாக எந்த அமல்கள் எங்கள்கிட்ட என்ன செய்து இருக்குது. 3வது சகோதரர்களே, அமல்களிலேயே தேட முடிந்த மிக இலகுவாக சிறப்பான எல்லா அறிஞர்களும் முதல் அந்தஸ்தில் வச்ச அமல் என்ன தெரியுமா, அடுத்தவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது. அடுத்தவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது. அது நீங்க உலமாக்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, படித்து பட்டதாரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரபு மொழி படித்த பண்டிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியேனும் நீங்கள் எத்தி வைங்க. உண்டை படிச்சிங்களா அதை சொல்லுங்க. படிக்காத எல்லாம் சொல்றது, படிச்சதை சொல்றது இல்லை. விளங்கிட்டா? படிச்சதை நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க என்ன ரசூலாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி சொல்ல போய் தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் கால ரசூல்லாங்க சொன்னாங்கண்டா அது எந்த கிதாபை என்ன கிரந்தம் என்று இல்லாத ஒரு காலத்தில் இன்றைக்கு புகாரி என்றும் முஸ்லிம் என்றும் திருமிதி என்றும் நசாயி என்னும் இப்னு மாஜான் அபுதான் சாதாரண பொது மக்கள் கொள்கை ஏற்காதவர்களோட வாயிலிருந்து இந்த கிரந்தங்களுடைய பெயர்களும் ரசூல்லாங்க சொன்ன ஹதீஸ். இந்த பயான் பண்ணினா முக்காவாசி ரசூல்லாங்க சொன்ன செய்தி எல்லாருக்குமே என்ன தெரியும் என்ற அளவுக்கு ஹதீஸ்களுடைய பரம்பலுக்கு என்ன காரணம், பல்லிகு அன்னி வலவு ஆயா. அப்ப மேலுக்கு நிற்கிறது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். மேலுக்கு நிற்கிறது அல்லாஹ்வுடைய தூதர். எதை எடுத்தாலும் கால ரசூலுல்லாஹ் என்று வரக்கூடிய வார்த்தை, காலல்லாஹ் என்று வரக்கூடிய வார்த்தை, அவைகளை வழிந்து சொன்ன, அவைகளை வழிமொழிந்து சொன்ன, குர்ஆன் சுன்னா வாழ்படி நடந்த அறிஞர்களுடைய வார்த்தைகள் எங்கட சமுதாயத்தில் வருமாக இருந்தா எங்கேயோ போயிடும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அறிவை மற்றவர்களிடத்தை எடுத்து வைப்பது இருக்கிறதே. நீங்க ஒரு அறிவை படிக்கிறீங்க, இதை அடுத்தவருக்கு எடுத்து சொல்றீங்க, அவர் அமல் செய்கிறார், நீங்க அமல் செய்யலை, உங்களுக்கு அந்த கூலி வந்துடுது. நீங்க அமல் செய்யலை, ஆனால் நீங்கள் செஞ்ச கூலி உங்களுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. நீங்கள் அமல் செய்கிறீங்க, ஆனால் செய்யாத ஒரு நாள் இருக்கிறது, அவர் அந்த நாளில் செய்கிறாரு, அவரோட கூலி உங்களுக்கு என்ன செய்யுது, வருகிறது. நீங்கள் செய்யாத ஒரு நேரம் அவர் செய்து கொண்டிருக்கிறார், நீங்க உலக வாழ்க்கையில பிசினஸ் பண்ணிக்கிட்டு மனைவியோட பிள்ளைகளோட பேசிக்கிட்டு உங்களுக்கு அந்த நன்மை என்ன செய்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கிறாரு, உங்களுக்கு 5 பேருடைய கூலி என்ன செய்து வருது. அந்த 5 பேரும் ஒரு 10-20 பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அத்தனை பேருடைய கூலியும் உங்களுக்கு என்ன செய்து வருகிறது. இப்படியே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலத்தில் மீடியா பரம்பல் வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்க ஒரு நல்ல செய்தியை நீங்க படிச்சு விளங்கி அடுத்தவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அது உலகத்தில் எங்க போனாலும் வந்து சேரும். மனதுக்குள்ள நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், பிழை செய்யக்கூடியவர்கள், நான் செய்யாம சொல்றதா என்ற சைத்தானுடைய ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டாம். நீங்க சொல்ல சொல்ல நான் செய்யாம இருக்கிறேனே என்று மனவருத்தம் வேதனை உங்களை செய்ய வைக்கும். நான் சொல்றேன் நான் செய்கிறேன் இல்லையே அப்படின்னு. லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஏன் சொல்லுகிறீர்கள் என்ற வசனம் அதுக்கு சொல்லப்பட்டதல்ல. அது சொல்லப்பட்டது நான் தர்மம் செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன் என்று சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது. செய்வேன் சொல்றது வாக்களிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன செய்யறது இல்லை, சொல்லுவதில்லை. மற்றவர்களுக்கு சொல்வீர்கள் என்றது அதல்ல, நீங்க செய்கிறேன்னு சொல்றீங்க, செய்யாம இருக்கிறீங்க, வாக்கு மாறுறீங்க, அதுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா சொல்ல வேணாம் அப்படி சொல்லவே மாட்டான். மற்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. நீங்க மக்களுக்கு நல்லதை ஏவறீங்க, உங்களே மறந்துட்டீங்களே. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல வேணான்னு சொல்லல, உங்களே மறக்காதீங்கன்னு சொல்றான். உங்களை என்ன செய்ய வேண்டாம், மறக்காதீங்கன்னு சொல்றான். இமாம் இப்னு ஹிப்பான் சொல்றாங்க, லவ் லம் யஇதில் ஆஸின மன் ஹுவ முத்னிபு ஃபமை யஇதில் ஆஸின பஅத முஹம்மதின். அதாவது பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் முகமதுக்கு பின்னால் யார் தான் இந்த சமுதாயத்தில் உபதேசம் செய்ய முடியும்? உலகத்தில் யாரும் யாருக்கு என்ன செய்ய முடியாது, உபதேசம் செய்ய முடியாது. இமாம் இப்னு ஹிப்பான் நுஸ்ஹத்துல் அதாவது ரௌதத்துல் உக்கலா என்ற நூல்ல என்ன செய்றார் சொல்றார். எனவே அன்புள்ள சகோதரர்கள், நம்ம
பிழை செய்கிறோமா, பிழை செய்து கொண்டு அதை மாற்ற முயற்சி எடுத்துக்கொண்டே அடுத்தவனுக்கு சொல்லுங்க. 4 பேர் 5 பேர் சொல்லுங்க, நீங்க வெட்கப்படுவீங்க. நீங்க செய்யலையே என்று கேட்கறத வெட்கப்படுவீங்க. அது உங்களை செய்வதற்கான ஒரு விஷயமாக என்ன செய்யும், மாறும். நீங்க ஒரு விஷயத்தை 10 பேருக்கு 10 பேர், 100 பேருக்கு 100 பேர், 1000 பேருக்கு 1000 பேர், இத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்து நீங்க மரணிக்கிறீர்கள் என்றால், நீங்க உலகத்தில் செய்த கட்டுமான சதகா ஜாரியாக்களை விட இது நிற்காது. இது போய்கொண்டே இருக்கும். இது என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். நீங்க பல 1000 பேருடைய அமல்களுக்கு சொந்தக்காரரா என்ன செய்வீங்க, மாறுவீங்க. இப்படிப்பட்ட சிறப்பொண்டு இருந்தும் நம்ம அறிவை தேடுறோம் இல்லையண்டா, அறிவை படிக்கிறோம் இல்லை என்று சொன்னா, அதுக்கு பின்னால் அமல்களை நம்ம குறையன்றோம்டா என்ன அர்த்தம்? நிச்சயமாக எங்கள்கிட்ட அந்த வேட்கை இல்லை, அந்த ஆர்வம் இல்லை, அந்த ஹெர்ஸ் இல்லை அப்படின்னு தான் என்ன அதனது அர்த்தம். இந்த விஷயத்தை மட்டும் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த 3 செய்திகளில் நம்ம கவனம் எடுக்க முடியுமா? ஒன்று தஸ்ஹீஹுன் நிய்யா, எண்ணங்களால் மிக அழகான ஒரு நிலைக்கு நம்ம மாறுதல். 2வது இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான ஆழமான ரகசியமான தொடர்பும் அந்த வணக்கமும். இந்த உலகத்தில் எவன் தெரிந்து கொள்வதை நாம் விரும்புவதில்லை, தெரிந்து கொண்டாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல என்ற எண்ணத்தில் நம்ம தாழ்ந்து என்றைக்குமே என்ன செய்வது, நிற்பது என்கின்ற அந்த உயர்ந்த நிலை. அல்லாஹ்விடத்தில் நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க இந்த அஸ்தால. ஏன்னா நீங்க தேடுறது யார? அல்லாஹ்வை தேட தேட அல்லாஹ் என்ன செய்வான், உயர்த்தி கொண்டே போவான். 3வது அறிவை படிங்க, பரத்துங்க. ஒரு செய்தியை படிச்சா கூட 4 வருஷம் முடிச்ச போறதான் வெளியே சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. அதுக்காக வேண்டி நம்ம படிக்காத நம்ம சொல்ல போறதில்லை. படிச்சதை எனக்கு அறிவு இருக்குது, அதை மட்டும் நான் என்ன செய்யறேன், நான் சொல்லுகிறேன். அந்த ஒரு செய்தியை நிறைய நீங்க அறிவாளி என்பதற்கல்ல, நான் நிறைய தெரிஞ்சுக்கின்றதுக்கு இல்லை, நான் பல இடத்துல படிச்சுக்கிறேன்றதுக்கு இல்லை. உண்டு அமல் அட கூலி எனக்கு என்ன தேவை என்று நீங்க சொல்லி கொடுத்து பாருங்கள். அது 1000 பேருக்கு எத்தனையோ பேருக்கு போய் சேர்கிறது. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயத்தை படிச்சா உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க. வாப்பா எனக்கு இதெல்லாம் உபதேசம் பண்றதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று பிள்ளை நினைக்கட்டும், மனைவி நினைக்கட்டும். அதில் சபர் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். அந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, உருவாக்குங்க. அது பெரிய அஜ்ருள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் என்ன செய்வான்,